மூன்று. சரி, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எல்லா காலையில் பஸ் ஏறிட்டு வரீங்களா? ஏன் சாதிகா பஸ் ஏறல? ஏன் லேட் ஆயிடுச்சுங்க? இனிமேல் சீக்கிரமா எழுந்திரிச்சுவாங்க. சரி, எல்லாத்துக்கும் கடிதம் எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியுமா? யாருக்காவது தெரியாம இருக்கா? ஓரளவுக்கு தெரியாது. தெரியாதா? சரி, பரவாயில்ல. இது வந்து நீங்க ஆரம்ப பள்ளியிலே படிச்சிருப்பீங்க. கடிதம் 2 இருக்கு. ஒன்று அதிகாரப்பூர்வ கடிதம், இன்னொன்று அதிகாரப்பூர்வமற்ற கடிதம். ஸோ இன்னைக்கு ஆசிரியர் உங்களுக்கு இலகுவான ஒரு கடிதம் தான் சொல்லி தரப்பாரு, அதாவது அதிகாரப்பூர்வமற்ற கடிதம். ஸோ இன்னைக்கு சரி, அதிகாரப்பூர்வமற்ற கடிதம்ல முக்கியமான கூறுகள் என்னென்ன யாருக்கு தெரியும்? என்னென்ன இருக்கணும்? முகவரி, வேற கையொப்பம். ஓகே, அது எப்படி எழுதுறதுன்னு ஆசிரியர் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அது பாருங்க. நீங்க பெயர் இருக்கணும். சரி, ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கடிதம்ல இந்த மாதிரி முக்கியமான கூறுகள் இருக்கணும். ஸோ இப்போ நீங்க ஆசிரியருக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாரும் நான் சொல்ற விஷயங்களை எழுதிட்டு போகணும். ஒரு கடிதம் இப்போ நம்ம எழுத போறோம் ஒன்னா, இப்போ அந்த கடிதத்தோட எதை பத்தி நம்ம எழுத போறோம்னா, உங்களோட நண்பர் ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களால சில பரீட்சை அப்படின்ற காரணத்தினால மருத்துவமனையில அவங்கள போய் பார்க்க முடியல. ஸோ அதை வச்சுதான் இப்போ நம்ம ஒரு கடிதம் எழுத போறோம். முதல்ல யார் பேர் முகவரி நான் எழுத போறோம்? யாராவது எழுதுறீங்களா? எழுதுங்க. மற்றவங்களாம் அடுத்தடுத்து என்ன எழுத போறீங்கன்னு யோசிச்சு வச்சிருங்க. ஒரு கடிதம்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கும், இப்படிதான் எழுதணும். நீங்க எது வேணாலும் எழுதலாம், ஏன்னா இது சும்மா ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க எழுதுற வரைக்கும் ஏஞ்சி நின்று என்னென்ன இருக்கணும்னு வரிசையா சொல்லுங்க. ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கடிதத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, பெயர் இருக்கணும், அதுக்கு பிறகு முகவரி, அதுக்கப்புறம் திகதி, அதுக்கப்புறம் விடுப்பு, அதுக்கப்புறம் நல விசாரிப்பு மற்றும் நோக்கம், அதுக்கப்புறம் முடிவு, அதுக்கப்புறம் இறுதியாக கையொப்பம் இருக்கணும். சரி, ஒரு ஆள் விழிப்பு எழுத முடியுமா? இது நட்பு கடிதம், நம்ம நண்பருக்கு எழுத போறோம். அந்த மாதிரி தான் நீங்க விழிப்பையும் எழுதணும். ஓகே, நன்றி. யார் நலம் விசாரிக்க போறாங்க? கித்ரி. தவறா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, நம்ம இப்பதான் படிக்கிறோம், திருத்திக்கலாம்.
தூத்துக்குடி. ஓகே, இவங்க வந்து தேர்வுனால அவங்கள போய் பார்க்க முடியல, மருத்துவமனையில் இருக்கும்போது அவங்கள போய் பார்க்க முடியல அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்பா வேறு எழுத போறீங்களா? சரி, முடிவும் கையொப்பமும் தனிஷா எழுதுங்க. தனிஷா, சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கடிதம், நட்பு கடிதம் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒரு புரிதல் இருக்கா? நீங்க எழுதுறதெல்லாம் சரிதான், ஆனா கொஞ்சம் எழுத்துப்பிழையெல்லாம் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. உண்மையில இருக்கமா? ஸோ இன்னைக்கு பாடம் அவ்வளோதான். ஆசிரியர் வந்து உங்களுக்கு வீட்டு பாடம் வந்து கொடுக்குறேன். பக்கம் 44 வந்து ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை நான் கொடுக்குற இந்த டெம்ப்ளேட்ல வந்து எல்லாம் எழுதி இதே இதில் எழுதி எடுத்துடுவாங்க. நாளைக்கு வந்து எனக்கு அனுப்பிடுங்க. சரியா? எல்லாம் செய்வீங்களா? யாருக்காவது இந்த கடிதம் பற்றி ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது புரியலையா? இது வந்து ரொம்ப இலகுவா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கடிதம் தான். இதுதான் வந்து உங்களுக்கு பரீட்சைக்கும் நான் கேட்பேன். அதனால ஒழுங்கா செஞ்சு நாளைக்கு கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. சரியா? தாமரை எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தேன். அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.